ரோட்டு கடை தக்காளி சாதம் செய்யலாம். ஒரு பாத்திரம் வச்சு ஒரு 3 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். 3 பிரியாணி இலையும் கொஞ்சம் சோம்பும் 3 ஏலக்காவும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் 2 வெட்டியிருக்கேன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 4 தக்காளி பழம் மிக்சியில் போட்டு ஓட்டியிருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகாவும் கொஞ்சம் புதினாவும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை அது கூட சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். கிளாஸில் ரேசன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். அது கூட 2 கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டு நம்ம இதை இப்போ கூட சேர்த்துடலாம். இந்த ரேசன் பச்சரிசியில் தான் இந்த சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைக்கு உப்பு போட்டுட்டு நம்ம இதை மூடி விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி சாதத்தை நல்லா தண்ணிலாம் ஈரிக்கிடுச்சு. மேலே கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். சாதமும் நல்லா வெந்துடுச்சு. ரோட்டு கடை தக்காளி சாதம்